பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே இப்போவாரும் இரத்திலே இப்போவாரும் எங்கள் மத்தியிலே உடையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே உடையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே எழுந்து ஜொலிக்க எண்ணெய் ஊற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 26 முதல் 28 முடிய. அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த போது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. இன்று அந்தோனி ஒலிவெஸ்டர் முதல் முறையாக தன்னுடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு அருட்சாதனம் பெற்று இயேசுவின் திரு உடலையும் இரத்தத்தையும் தகுந்த முறையில் உட்கொள்ள இருக்கின்றார். அதற்காக நாம் அனைவரும் அவருக்காக ஜெபிப்போம். அவருடைய பெற்றோருக்காகவும், அவருடைய அக்காவிற்காகவும், அவருடைய ஞான பெற்றோருக்காகவும், அவருடைய குழந்தைகளுக்காகவும், உற்றார் உறவினர் ஒவ்வொருவருக்காகவும் நாம் இந்த நேரத்தில் ஜெபிப்போம். நாமும் இயேசுவின் திருவுடலை தகுந்த முறையில் உட்கொள்ளவும் அதற்காக எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் சகோதர எல்லா இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமா. இங்கே எங்கள் மத்தியில் நீர் வாசம் பண்ணுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பரிசுத்தாவை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் அந்தோனி ஒலிவெஸ்டரை உமது பாதத்தில் உம்முடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் முதல் முறையாக உட்கொள்ள இருக்கின்றார். அவர் தன்னையே தகுந்த முறையில் தயார் செய்து உண்மை உட்கொள்ள இருக்கின்றார். அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தையும் ஆன்ம பலத்தையும் நீர் கொடுத்து ஆசீர்வதியும். அப்பா அன்பு ஆண்டவரே, தகுந்த முறையில் உட்கொள்ளும் எவனும் முடிவில்லா வாழ்வு பெறுவான் என்று சொல்லியிருக்கிறேன். உயிரின் வாழ்வை பெற்றுக்கொள்ளவனாக வாழ நீர் அருள் புரியும். அவருக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் நீர் கொடுத்து ஆசீர்வதியும். அப்பா பாவ சிந்தனையிலிருந்து விடுதலை பெற்று, பாவ சூழ்நிலையிலிருந்து அவர் விடுதலை பெற்று உமக்கேற்ற பிள்ளையாகவும் உமக்கேற்ற குழந்தையாகவும் வாழவும், அவர் உமக்கு சாட்சிய வாழ்வு வாழவும், உம்மை உட்கொண்டு உம்மை பிரதிபலித்து வாழவும் நீர் அருள் புரியும். அப்பா அவருக்கு தேவையான உடல் உலசகத்தை நீர் கொடுத்து ஆசீர்வதியும். அவருடைய பெற்றோர், அவருடைய சகோதரி, அவருடைய ஞான பெற்றோர், அவருடைய குழந்தைகள் அனைவரையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அப்பா அவர்கள் இந்த குழந்தைக்கு தேவையான
ஞான வாழ்க்கையை அவர்களுக்கு எடுத்துக்காட்டுற வாழ்க்கை மூலம் வாழ்ந்து காட்டவும், உம்முடைய இறை வார்த்தையை தினமும் வாசித்து அதன் மூலம் தியானித்து உண்மை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு வாழ நீர் அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு பாத்திரம் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொருவரும் உண்மை தகுந்த முறையில் உட்கொள்ளவும், இது முதல் முறை புது நன்மை பெறுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் உண்மை உட்கொள்கின்றோம். அதனை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எவ்வாறு முதல் முறை உட்கொள்ளும் பொழுது எவ்வாறு நாங்கள் தயாரித்து உட்கொண்டுகின்றோமோ அதே போல ஒவ்வொரு நாளும் எங்களையே தயாரித்து உண்மை உட்கொண்டு எங்களுக்கு ஆன்ம பானமாக மாற நீர் அருள் புரியும். ஆன்ம உணவாக மாறி அது எங்களுக்கு தைரியத்தையும் உமக்கேற்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். உமது வார்த்தையின்படி அவங்களை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்வர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். காண ஒரு திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற அன்னை மரியாதை நீரே உதவி செய்து முதல் அற்புதத்தை நிகழ்த்தி இருந்தீர். அதே போல இன்று ஒளியிட்டு முதல் முறையாக இயேசுவை உட்கொள்ள இருக்கின்றார். அவர் இயேசுவாக மாறி வாழவும், ஒவ்வொருவரும் இயேசுவை உட்கொள்ளும் ஒவ்வொருவரும் இயேசுவாக மாறி வாழ்ந்து இறை சித்தத்தின்படி வாழ நீர் அவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மாதாவே, பாவலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன்னர்கள் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மூவொரு இறைவனிடம் வேண்டுவோர் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு அவருக்கு மகிமை செலுத்துவோம். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அது இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாருடைய இறைவன் தந்தை மகள் தூயாவை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இயேசு உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொள்வாராக. ஆமென். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை, முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளில் எல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சம
உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர் சொல்லும் கணக்கு. அப்பாவும் கண்ணில் தனி மனிதனாயினும் நீர்த்துணை நிற்பதால் பெரும்பான்மை எனக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. அட ஊர் என்ன சொன்னாலும் பாரதர் நின்னாலும் பிள்ளையெல்லாம் நான் உமக்கு. நிகரில்லாத தகப்பனுக்கு உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். இயேசுவே நீ சொந்தம்
கொள்கின்றார். திருவாளர் பொன்னையா அவர்களின் பேரனும் திரு பீட்டர் திருமதி தேவபாகியம் அவர்களின் திருமகன் அருள்பணி அந்தோணி ஞானபிரகாசம் அவர்கள் கோவில் மறைமாவட்டத்திற்காக திருப்பொழிவு பெற்று இன்றை ஆசீர்வதிக்கப்படவும் நமது ஊரில் இன்னும் இறை அழைத்தல் அதிகமாக பெருகும் இப்பணியில் சிறப்பாக கொண்டாடுவோம். நமது புதிய குருவானவரை நமது தமிழ் மண்ணின் கலாச்சாரத்திற்கேற்ப பூரண கும்பரத்தி எடுத்துமை அழைப்போ குருகுலமே வருக, குருகுலமே வருக, திருப்பலி செலுத்திட வருகவன் அழைப்போ குருகுலமே வருக, குருகுலமே வருக. வருக கண்டிட வருகவென்றழைப்போ இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அழைக்கப்பட்டவர்களும் பலர், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் சிலர் என்று தலைமை குலம் இங்கே மகிழ்ச்சியிலே துணித்துக் கொண்டிருக்கிறார். தலைமை குலத்தின் தவப்புதல்வர் அருட்தந்தை ஞானபிரகாசம் அடிகளார் அவர்கள் இன்றைய நாளிலே தன்னுடைய நன்றி திருப்பலியை இந்த தலைமை மண்ணிலே நிறைவேற்றி நம் ஒவ்வொருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே அருட்தந்தை ஞானபிரகாசம் அடிகளார் அவர்களை நம்முடைய அடைகின்றேன். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இவர் இன்றைய நாளிலே நம்முடைய தலைமை மண்ணிற்கு பெருமையும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார். கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலே குருவாக தன்னை இணைத்துக் கொண்டு இயேசுவின் பணியை தொடர்வதற்காக, இயேசுவின் பணியை நடப்பதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதிலே இந்த தருமை மண்ணானது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. எனவே இந்த நாளிலே நாம் அனைவரும் அருட்தந்தை அவர்களுடைய உடல் நலத்திற்காகவும் அருட்தந்தையுடைய இந்த குருத்துவ பணியானது சிறப்பெற வேண்டும் என்றும் நாம் அனைவரும் இந்த திருப்பதியிலே உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுந்த முறையில் பங்குபெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். சகோதர சகோதரி, உங்களிடமும் நம் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனாலும் சொன்னாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் பரிசுத்தரையாலையும் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
அடையாளமாக விளங்கும் கிறிஸ்துவின் பணியில் பங்கு பெறவும் உம் திருச்சபையில் தொண்டாற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. உம்முடைய நற்செய்தி அயரா உறுதியுடனும் சார்ந்த குணத்துடனும் போதிக்கவும் உம்முடைய மறைபொருட்களை தகுந்தவாறு மக்களுக்கு வழங்கவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆவியானவர்களால் அருள் பொழிந்து பெற்ற இறைவாக்கினர்கள் தங்கள் பணியை தெளிவாக உணர்ந்தார்கள். மக்களை தேடி சென்று விடுதலை வாழ்வுக்கு வழிகாட்டினார்கள் என்பதை முதல் வாசகம் எடுத்து வைக்கிறது. காணமுடன் செவிமடுப்போம். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 61, வாசிக்கப்படக்கூடிய இறை வசனங்கள் 1 முதல் 3 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டவருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நாம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், உணவுகளுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதாருகள் என்றும் தாம் ஆட்சியுமாறு ஆண்டவர் நட்டவர் என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாழ்வை திறம் காப்பவா
இருந்து எடுத்துரைக்கிறார். இதனை கவனத்துடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். புனித பவுல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 23 முதல் 28 வரை. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வருவரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். வார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயர் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு வைப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயிரம் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு வைப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை. நல்ல ஆயன் நானே, தந்தையன் அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். என் ஆடுகளும் என்னை கொட்டிலை சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன. நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும். அவையும் எனது குரலுக்கு சரி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையில் ஒரே ஆயிரம் எனும் நிலை ஏற்படும் என்றார். இது வாழ்வுதல் கிறிஸ்துவின் நற்செய்தி. சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய தருவை மாநகர் தனது 8வது குருத்துவ பிள்ளையை பெற்றெடுத்திருக்கின்றது. இந்த நேரத்திலே அந்த புதியதாக பிறந்திருக்கிற அந்த குருத்துவ குழந்தைக்கு நம்முடைய பங்கு தந்தை மற்றும் இங்கு வந்திருக்கிற மண்ணின் மனிதர்கள், ஏனைய தந்தையர்கள் மற்றும் நமது ஊர் கட்டளைக்காரர்கள், பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பல நேரங்களில் நாம் இந்த குருத்துவ நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். பல நேரங்களில் இந்த குருத்துவத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லது பல பிரசங்கங்களில் கேட்டிருப்போம். இருந்தாலும் இன்றைக்கு இந்த பணியாளராக உயர்த்தப்பட்டிருக்கிற இந்த மனிதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதனை இன்றைய தினம் உங்கள் மத்தியிலே சிந்திக்க அழைக்கின்றேன். இந்த குருத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது இந்த குருத்துவத்தினுடைய வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருத்துவம் எப்படி உருவானது, இந்த குருத்துவம் எப்படி உருவாகி எப்படி உருமாறி இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குருத்துவம் என்று சொல்கின்ற பொழுது பழைய ஏற்பாட்டை நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் அங்கே
முதலாக நமக்கு தரப்பட்டிருக்கிற குருத்துவம் என்பது ஆரோனின் குருத்துவம். ஆரோன் என்கின்ற அந்த மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் இஸ்ராயேல் மக்களை தேர்ந்தெடுக்கிறார். அங்கே 12 கோத்திரங்கள் பிரிக்கப்படுகிறது. இந்த 12 கோத்திரங்களுக்கும் அவரவருக்கு என்று வேலைகள் கொடுக்கப்படுகிறது. அதிலும் சிறப்பாக இந்த 6 கோத்திரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு வேலை கொடுக்கப்படுகிறது. அது சிறப்பான வேலை என்பதற்கு அடையாளம் என்னவென்றால் அவர்களுக்கு நிலம் கூட கொடுக்கப்படவில்லை. அந்த 12 கோத்திரங்களிலே 11 கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமாக நிலங்கள் கொடுக்கப்பட்டன. எதற்காக? அவர்கள் பயிர் செய்து பிழைக்க வேண்டும். அவர்கள் நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்தி அவர்கள் தங்களுடைய வாழ்வுக்கான ஆதாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அவர்கள் உழைத்து உண்ண வேண்டும். அந்த நிலத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த நிலத்திலே உரிமையாளராக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த 11 பேருக்கு நிலங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் இந்த 12வது கோத்திரமாக இருக்கின்ற இந்த 6 கோத்திரத்திற்கு நிலம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? ஒரு சிறப்பான பணி. ஆண்டவருடைய பணியை நீ ஏற்று செய்ய வேண்டும். ஆண்டவருடைய பணி. இதற்கு உனக்கு ஊதியம் உண்டா? குறிப்பிடப்பட்ட ஊதியம் இல்லை. உனக்கு வருமானம் இல்லை. ஆனால் நீ எதை கொண்டு உன்னுடைய உயிர் வாழ்க்கையை நடத்திக் கொள்வது? ஆண்டவருடைய பெயரால் மக்கள் கொடுக்கிற காணிக்கையை கொண்டு, மக்கள் கொடுக்கிற அந்த அர்ப்பணத்தை கொண்டு நீ உயிர் வாழ வேண்டும். அதுதான் அந்த ஆரோன் குருத்துவத்திற்கு கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பணி. அந்த பணியினுடைய அடிப்படை என்னவென்றால் நீ கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். அது ஒண்ணுதான் உனக்கு வேலை, வேற வேலையே இல்லை. கடவுளுக்கு பலி செலுத்த வேண்டும். இதுதான் ஆரோன் குருத்துவம். இந்த குருத்துவம் இயேசு வருகின்ற பொழுது வேறு விடுகிறது. இயேசு வருகின்ற பொழுது இந்த குருத்துவம் அப்படியே புரட்டி போடப்படுகிறது. இயேசு என்ன சொல்கிறார்? உன்னுடைய குருத்துவமானது பலி செலுத்துவதற்குரிய பூசாரி குருத்துவம் மட்டுமல்ல. உன்னுடைய குருத்துவம் பூசாரி தரமான குருத்துவம் அல்ல. உன்னுடைய குருத்துவம் எப்படிப்பட்ட குருத்துவம்? இழப்புகளை சந்திக்கிற குருத்துவம். இழப்புகளை சந்திக்க வேண்டும். நீ என்னை போல, இயேசுவாகிய என்னை போல, என்னை குரு என்று சொல்கிறீர்கள், ஆண்டவர் என்று சொல்கிறீர்கள், சரிதான். ஆனால் என்னை போல, ஆண்டவர் இயேசுவை போல நீங்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நீங்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நீங்களும் துன்புறுத்தப்பட வேண்டும். இந்த துன்பத்தின் வழியில் தான் நீங்கள் மக்களுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த குருத்துவத்தை பற்றி இயேசு கொண்டிருந்த கனவு. இயேசு கொண்டிருந்த கனவு. இந்த குருத்துவத்தை பற்றி பவுல் அடிகளார் சொல்கின்ற பொழுது சொல்கிறார், இந்த குருத்துவம் மேன்மையான குருத்துவம், மேன்மை மிக்கது. ஏனென்றால் இந்த குருத்துவத்தின் வழியாக நாம் என்ன செய்கிறோம்? இந்த குருக்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருக்கு பணி செய்கிறார்கள். ஆண்டவருக்கு மட்டும் பணி செய்யவில்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது ஒரு மேன்மையான ஒரு பணி. ஏனென்றால் மற்ற குடும்பத்தை போல உள்ள பணி அல்ல. மற்ற குடும்பத்தினருடைய பணிக்கும் இதற்கும் ஏக தூர வித்தியாசம் உண்டு. குடும்பத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய குடும்பத்தை மட்டும் நினைக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட தொழில் வைத்துக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்பதுதான் இந்த குடும்பத்தினருடைய வேலை. ஆனால் இந்த குருக்களுடைய வேலை என்ன? பெரிய குடும்பத்துக்கு உதவி செய்வது. சிறிய குடும்பத்துக்கு அல்ல, பெரிய குடும்பத்துக்கு. இந்த பருவக்குளம் என்கின்ற பெரிய குடும்பம், அல்லது இந்த வெள்ளப்பட்டி என்கின்ற பெரிய குடும்பம், அல்லது இந்த தேசுரம் என்கின்ற பெரிய குடும்பம், ஆக இப்படி இந்த பெரிய குடும்பத்திற்கு தன்னலம் இல்லாமல் உதவி செய்கிறவர்கள், பணி செய்கிறவர்கள், இவர்கள் தான் இந்த குருத்துவத்தை சேர்ந்தவர்கள். எனவே இந்த குருத்துவமானது மிகப்பெரிய மேன்மையானது. ஆனால்
ஆனால் இந்த குருத்துவத்தை தாங்கி இருக்கிற இந்த குருக்கள் யார்? இந்த குருத்துவத்தை தாங்கி இருக்கிற இந்த குருக்கள் யார்? அதற்கு பவுலடிகளார் பதில் சொல்கிறார். அவர்கள் யாரும் தெரியுமா? அவர்கள் மட்பாண்டம். மட்பாண்டம் என்றால் சாதாரண ஒரு களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு பானை. ஒரு பானை. அந்த பானைக்குள்ளே என்ன இருக்கிறது? குருத்துவம் என்கின்ற அமிர்தம் இருக்கிறது. குருத்துவம் என்கின்ற அமிர்தம் அந்த பானைக்குள்ளே இருக்கிறது. ஆக இந்த மட்பாண்டம், நாங்கள் எல்லாம் வெறும் மட்பாண்டம், தகுதி இல்லாதவர்கள், இந்த குருத்துவ வேலையை செய்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். அதனால்தான் இன்றைய இந்த சபை வழிபாட்டிலே, சபை மன்றாட்டிலே நம்முடைய புதிய குருவானவர் வாசிக்க கேட்டோம். தகுதியற்ற அடியேனை, தகுதியற்ற அடியேனை இந்த குருத்துவத்திற்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிறீர். ஆக இங்க இருக்கிற எந்த குருவும், நம்முடைய பங்கு தந்தையிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய மறைமாவட்ட ஆணையராக இருந்தாலும் சரி, எவரும் இதற்கு தகுதி இல்லாதவர்கள், எவரும் தகுதி கிடையாது. ஆனால் கடவுள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வல்லமையை கொடுக்கிறார். அவர்கள் மீது தூய ஆவியை பொழிகிறார். பொழிந்து நீ கவலைப்படாது, நீ கவலைப்படாது, உனக்கு பேச தெரியாது என்று கவலைப்படாது, நான் ஒரு பைந்தாமொழி என்று கவலைப்படாது, நான் ஏழையாக இருக்கிறேன் என்று கவலைப்படாது. மாறாக நான் உனக்கு வல்லமையை கொடுப்பேன், நான் உனக்கு அருளை கொடுப்பேன், நான் தூய ஆவியின் வழியாக உன்னை அருள்பொழிவு செய்வேன். அப்படிப்பட்ட அந்த உறுதியோடு தான் இந்த குருக்கள் அனைவரும் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த குருக்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதை நற்செய்தியை நான் வாசிக்க கேட்டவர்கள் நல்ல ஆயுளை போன்றவர்கள், நல்ல ஆயுளை போன்றவர்கள். இந்த நல்ல ஆயுள் எப்படிப்பட்டவர்? மக்களுக்கு ஒரு துன்பம் வருகிறது என்றால் ஓடி ஒளிபவர் அல்ல, ஓடி ஒளிந்து அதனால் துன்பம் வந்துவிட்டது நாம் தப்பித்துக் கொள்வோம் என்று தப்பித்துக் கொள்பவர் அல்ல இந்த நல்ல ஆயுள். மாறாக எப்படிப்பட்டவர்? மக்களுக்காக, மக்களுடைய துன்பத்திலே தானும் பங்கெடுக்கின்றனர். அதுதான் இதை நற்செய்தியை நாம் வாசிக்க கேட்டோம். ஓநாய்கள் வந்து ஆடுகளை இழுத்துச் செல்கின்ற பொழுது அங்கே நல்ல ஆயன் அதை தடுக்கிறார், அவர்களுக்காக உயிரை கொடுக்க முன்வருகிறார். ஆனால் கூலிக்கு மேய்ப்பவர், நம்முடைய பழமொழியிலே சொல்லுவோம் அல்லவா, ஒரு ஆள் இறந்து விட்டால் கூலிக்கு மாரடிக்க வந்திருக்கிறார்கள் என்று. அவர்களுடைய வேலை என்ன? ஒரு மணி நேரம் அப்படியே கூலிக்கு மாரடிச்சு அவங்க போயிட்டு இருப்பாங்க. இது அல்ல குருத்துவம் என்பது. மாறாக குருத்துவம் என்பது சொந்த மக்கள், இது என்னுடைய மக்கள். நான் ஒரு பங்கு தந்தையாக இருக்கிறேன் என்றால் அது என்னுடைய மக்கள், என்னுடைய உயிர், என்னுடைய ரத்தம், என்னுடைய ரத்தத்தோடு கலந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டுவிட்டு ஓடி ஒளிபவர் ஒரு உண்மையான நல்ல ஆயன் கிடையாது. மாறாக அவர்களுக்காக உயிரை கொடுக்கின்றனர். அதுதான் நற்செய்தியை வாசிக்க கேட்டோம். இப்படிப்பட்ட இந்த குருக்கள் சில நேரங்களில் பலவீனர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? சாமியார் தப்பு செஞ்சுட்டாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், சாமியார் என்பவர் ஒரு மட்பாண்டம். அங்கே குருத்துவத்தினுடைய மகிமை நிறைந்திருக்கிறது. சாமியார் தப்பு செய்வது இயல்பு, இயல்பு, அது மனித இயல்பு. மனித இயல்பு ஒரு குருவானவரை தப்பு செய்ய தூண்டுகிறது. அவ்வாறு தவறு செய்கின்ற பொழுது அந்த குருவானவருக்கு இந்த பங்கு மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? பக்கபலமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் உண்மையான ஆடுகள். அந்த குருவானவரை விட்டுவிட்டு ஓடி ஒளிவர்கள் உண்மையான ஆடுகள் அல்ல. ஆக இந்த குருத்துவம் என்பது ஒரு உறவு சார்ந்தது, ஒரு உறவு சார்ந்தது. இங்கே ஆயன் ஆடு என்ற உறவு. ஆயன் இல்லை என்றால் மந்தைகள் இல்லை, மந்தைகள் சரியாக இல்லை என்றால் ஆயர்கள் இல்லை. ஆக இது ஒரு உறவு சார்ந்தது, உறவு சார்ந்தது. ஒரு குடும்பத்திலே தந்தைக்கு ஒன்று ஆகிவிட்டது என்றால் தந்தையுடைய பிள்ளைகளாக இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகளுக்கு ரத்தம் கொதிக்கிறது.
என்னுடைய தந்தைக்கு ஒன்று ஆகிவிட்டது, என்னுடைய சகோதரனுக்கு ஒன்று ஆகிவிட்டது, என்னுடைய உடன்பிறப்புக்கு ஒன்று ஆகிவிட்டது என்று ரத்தம் கொதிக்கிறது. அதுபோல இந்த குருத்துவத்தை தாங்கி இருக்கிறவர்களுக்கு என்னுடைய மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி நடக்கிறது, என்னுடைய மக்களுக்கு இப்படி ஒரு தேவையில்லாத துன்பம் வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது அங்கே குருவானவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த உணர்வு இருக்க வேண்டும். என்னுடைய மந்தையை காக்க வேண்டும், என்னுடைய மந்தையை கரடிகளிடமிருந்தும் ஓநாய்களிடமிருந்தும் காக்க வேண்டும் என்கிற உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான குருத்துவத்தினுடைய அடையாளம். அதைத்தான் இயேசு நமக்காக செய்தார். இயேசு 3 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இயேசு நினைத்திருந்தால் 30 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். தன்னுடைய மக்களுக்கு துன்பம் வந்தவர்கள் ஓடி ஒளிந்திருக்கிறார். ஆலயத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே நுழைவிடாமல் பொது இடத்திலே அவர்கள் வைக்கப்பட்ட பொழுது அங்கே இயேசு சாட்டை எடுத்து விரட்டுகிறார். காரணம், தாழ்த்தப்பட்ட மக்கள், நடுநிலையில் இருக்கின்ற மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். எனவே இது நீதியான செயல் அல்ல என்று இயேசு ஆலயத்தை சுத்தப்படுத்தினார். காரணம், அவர்கள் இருந்த அந்த குருத்துவ பணி, அந்த குருத்துவ பணி அந்த அதிகாரத்தோடு நின்று விடுவதில்லை. மாறாக இந்த குருத்துவ பணி எவ்வளவு தூரத்துக்கு தாழ்ந்து செல்லும் என்பதனை பாதம் கழுவுதல் சடங்கு வழியாக நமக்கு நிரூபித்து காட்டினார். குருத்துவ பணி அதிகாரம் மிக்கது, மறந்து விடாத குருத்துவ பணி அதிகாரம் மிக்கது. ஆனால் அதே குருத்துவ பணி தாழ்ச்சி நிறைந்தது. எந்த அளவுக்கு தாழ்ச்சி நிறைந்தது? பாதங்களை கழுவுகிற அளவுக்கு, தன்னுடைய மக்களுடைய பாதங்களை கழுவுகிற அளவுக்கு தாழ்ச்சி நிறைந்தது. ஆக இந்த குருத்துவ பணியானது வித்தியாசமான பணி. நாம் நினைக்கிறது போல உலகம் சார்ந்த பணி அல்ல. உலகத்திலே நாம் என்ன நினைக்கிறோம்? ஒரு குருவானவர் இருக்கிறார் என்றால் அந்த குருவானவர் என்ன செய்ய வேண்டும்? 5 ஆண்டுகள் பங்கிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்தான் நல்ல குருவானவர். அப்படிதான் நினைக்கிறோம். 5 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த பங்கில் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு குருவானவர் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதுக்காக 5 ஆண்டுகள் இருக்கிறவர்கள் எல்லாம் நல்ல குருக்கள் அல்ல என்று சொல்லவில்லை. மாறாக இந்த குருக்கள் என்பவர்கள் மக்களுக்காக வாழ்பவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த குருக்கள் என்பவர்கள் ஆயர் நிலையில் இருப்பவர்கள் ஆடுகளுக்காக வாழ்பவர்கள், ஆடுகளுடைய உயிரை காப்பதற்காக வாழ்கின்றவர்கள். எனவே அப்படிப்பட்ட மேன்மையான குருத்துவத்தை தான் இன்றைய தினத்திலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அந்தோணி ஞானப்பிரகாசம் அவர்கள் பெற்றுள்ளார்கள். அந்தோணி ஞானப்பிரகாசத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த ஊரிலே நாங்களாம் சின்ன குழந்தைகளாக இருந்த பொழுது சொல்வார்கள், இது பொன்னையாரோட வீடு என்று சொல்வார்கள். அப்படி என்றால் அந்த ஊர் அந்த தெருவை பார்த்தீர்கள், அந்த வீடு பெரிய வீடா இருக்கும். பெரிய வீடு. மற்ற வீடுகள் எல்லாம் சின்ன வீடுகளாக இருக்கும். அந்த வீடு மட்டும்தான் பெரிய வீடாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மேன்மை தங்கிய ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து பிறந்து வளர்ந்து இன்றைக்கு மக்களுக்காக பணி செய்வதற்காக தன்னையே தாழ்த்தி இந்த குருவாக வந்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் அவருடைய தாத்தாவினுடைய செல்வாக்கை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய இன்ஜினியராகவோ டாக்டராகவோ உருவாகி இருக்கலாம். ஆனால் அவருடைய இனிமையான மனநிலை என்ன? மக்களுக்காக பாடுபட வேண்டும், மக்களுக்காக குருவாக வளர வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த இந்த குருவானவர் தனக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய குடும்பம் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்திலே ஏதாவது ஒரு பங்கில மிகப்பெரிய குடும்பத்திலே பணி செய்ய போகிறார். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே ஒரு மிகப்பெரிய குடும்பத்திலே பணி செய்து தன்னலமில்லாமல் தன்னுடைய மக்களுக்காக பணி செய்து வாழ்வதற்கு அவருக்கு கடவுள் என்ன கொடுக்க வேண்டும்? தைரியத்தை கொடுக்க வேண்டும். கடவுள் தைரியத்தை கொடுக்க வேண்டும். கடவுள் அவர்களுக்கு அருளை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்களை வழியெடுத்து வைத்திருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கு கடவுள் தைரியத்தை கொடுக்க வேண்டும். தன்னுடைய மகனுக்கு சில துன்பங்கள் வருகின்ற பொழுது, சில துயரங்கள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு தேவையான வலிமையை
இந்த குடும்பத்தினருக்கு கடவுள் கொடுக்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இந்த குடுத்து வந்திருக்கிறது. எனவே அந்த நிலைக்கு வந்துள்ள இந்த தம்பியை வாழ்த்துவோம், அவருக்காக ஜெபிப்போம், தொடர்ந்து நம்முடைய கரங்களை அவருக்காக உயர்த்துவோம். தந்தையே, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், மண்ணின் மைந்தர்களாக நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நீங்கள் தைரியமாக இந்த இறைப்பணியை ஆற்றுங்கள், தைரியமாக இந்த இறைப்பணியை தன்னலம் இல்லாமல் உங்களுடைய மக்களுக்கு ஆற்றுங்கள் என்று நாம் அவருக்காக சொல்வோம், அவருக்காக ஜெபிப்போம். அதுதான் நாம் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கடமை. அந்த கடமையை நம்முடைய ஜெபத்தோடு சேர்ந்து செய்வோம். ஆமாம். மறுப்பொழுது காணிக்கை கொடுப்பவர்கள் பூசை பாத்திரம் கொடுக்கப்படுகிறது. கருணை இறைவா, உமது அருள் பெருக்கால் திருப்பொழிவு செய்யப்பட்ட என் பணியாளர் அந்தோணி ஞானப்பிரகாசம் அவர்கள் தங்கள் பணிவாழ்வை தங்கள் சொந்த மண்ணில் நன்றி திருப்பலி நிறைவேற்றி தொடங்கும் வேளையில் அவரது பணிவாழ்வு சிறக்க அருள் வேண்டி பூசை பாத்திரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றர்களும் இவ்விரைவா என்ற பல்லவியை பாடலாக பாடுவோம். ஏற்றர்களும் ஆண்டவரே எங்களை ஏற்றர்களும் சேர்ந்து வாழ்வின் நல் உணவே எங்களிவா உண்மையை உடைத்து எங்களுக்கு உணவாக பயிர்ந்தெடுத்து இவ்விரு அப்ப வடிவிலே எங்களோடு பிரசனமாக இருக்கிறேன். அருட்பணி அந்தோணி ஞானப்பிரகாசம் அவர்கள் நற்கருணை திருப்பணியில் தம்மை முழுமையாக அர்ப்பணிக்க அருள் வேண்டி இங்கே பாதம் தொடர்கிறோம். ஏற்றருடன் என் இறைவா. மகிழ்வின் உறைவிடவே என் இறைவா. திராட்சை பழங்கள் பிழையப்பட்டு சுவைமிகு திருப்பணியால் சுவைமிகு இறையாட்சி மண்ணில் மலர அருள் வேண்டி இத்திராட்சை ரசத்தினை பாதம் தொடர். திருவிழியம் வார்த்தையால் என் இறைவா. வார்த்தையின் பணியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என் பணியாளர் பணிவாழ்வு இறை வார்த்தையில் வேரூன்றவும் நற்செய்தியை மக்களுக்கு துணிவுடன் அறிவிக்கவும் நற்செய்திக்கு தாழ்வோம். ஏற்றலும் என் இறைவா. பழங்கள் வாழ்வில் ஊற்றே என் இறைவா. பழங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஏற்றலும் என் இறைவா.
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, எங்கள் பணியின் வளர்ச்சிக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் ஆற்றலால் தகுதியற்ற அடியேனுக்கு நீர் அளித்த பணியை உம் திருவுளத்திற்கு ஏற்ப நான் நிறைவேற்ற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் மெய்யான குருவாகியவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தி மீட்பளிக்கும் பழிபொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் திடம் அடைகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்தின திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்படுகின்றோம். ஆகவே தூதர் அதிரோதரோடும் அரியணை சொல்வோர், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையின் பணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அரைபொருள் ஆண்டவரே, தேவனே, வருமளவும்
இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் எங்கள் ஆயர் யுவன் அம்ப்ரோஸ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள் சிறப்பாக இன்று நன்றி செலுத்துகின்ற புதிய குரு அன்றோல் ஞான பிரகாசத்தை நிறைவாக ஆஸ்வதித்தவரும், மேலும் துறவிய பொதுநிலையினர் இன்று முதல் முறையாக நட்பு சிறுவனையும் ஆசிர்வதித்து எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். இறைவனின் கண்ணி தாயான ஆட்சியை மிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம்.
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, வானின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இவரது செம்மறியின் விருது அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். உரை நோக்கினவே வாரும்
என்னை பின் செல்பவன் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தை 12 படி, உருகி உருவாக்க என்று விருதுவாக்கோடு என்னை வாழ உயிர் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. என்னை உலகிற்கு படைத்த என் பெற்றோருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை குருவாக திருநிலைப்படுத்திய கோவை மறைமாவட்ட ஆயர் தாமஸ் அகிலாஸ் ஆண்டகை அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். எனது நன்றி திருப்பலியை நான் பிறந்த ஊரில் நிறைவேற்ற அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த நமது பங்கு தந்தை அடிகார்களுக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றியை உரித்தாக்குகின்றேன். என்னுடைய நன்றி திருப்பலியில் எனக்காக ஜெபிக்கவும் என்னுடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் இத்திருப்பலியில் பங்கு பெற்ற அனைத்து குருக்களுக்கும், என் மண்ணின் மைந்தர்கள் அனைத்து குருக்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன். அதோடு என்னோடு பயின்ற எனக்கு மூத்த சகோதரா இருந்த அருள் தந்தைக்கும் அவர்களோடு வந்த பிற சகோதரர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இவரின் கட்டளைக்காரர்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். சொந்த மண்ணில் நான் திருப்பலி ஏற்ற எனக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற கருவுக்குழல் பங்கின் அனைத்து மக்களுக்காகவும் ஊற்றார் உறவினர்களுக்காகவும் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அருமையான திருவழிபாட்டை நடத்தி கொடுத்த பாடக்குழுவினருக்கு நன்றி. ஒளி அமைத்து கொடுத்தவர்களுக்கும், அனைத்து பீட அலங்காரங்கள் அனைத்து ஜோடனைகள் செய்து கொடுத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும், கூட மறந்த ஒவ்வொருவருக்கும் நான் குருவாக திருநிலைப்படுத்த காரணமாக உபகாரிகள், நல்ல எண்ணங்கள், எனக்காக ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி. நம்முடைய சகோதரர் மாதிரி சொன்ன இந்த மாதிரி நடக்கணும், எங்களுக்கு இப்படி நன்றி திருப்பலி நிறைவேற்ற வர்றாங்க அப்படின்னு சொல்லி நான் வர்றேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு நான் ஒன்றும் இங்கே வரவே இல்லை, எல்லாமே பெரும்பகுதி சுதனை தான் சார். அவங்க தான் நல்லா அருமையாக செய்வார்கள். அடுத்த உடனே உங்களுக்கு நற்கருணை ஆசிரியர் வழக்கலாம், நமக்கு மாதா வணக்க நாடுகள். அதனால அந்த நற்கருணை ஆசிரியர் நமது புதிய குருவாய் அவர்களே செய்வார்கள். அடுத்து அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்க, நம்முடைய பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக பொன்னாடையாக நாம் போட்ட இருக்கிறோம். அதனால அந்த நற்கருணை ஆசிரியர் முடிந்தவுடன் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு வரவேற்பு வச்சு நம்ம செய்வோம். நீங்கள் யார் வேணாலும் தனிப்பட்ட முறையில் செய்யலாம், சபைகள் செய்யலாம், சொந்தங்கள் செய்யலாம், யார் வேண்டுமானாலும் அவர்களுக்கு உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கலாம். அடுத்து ஒரு ஞானியினுடைய ஒரு விளக்கம். ஒரு தத்துவ ஞானி ஒரு கேள்வி கேட்டார். ஒரு மன்னன் அடுத்த எதிரி நாட்டோடு போர் புரிந்து அவர்களுடைய பொருளை கைப்பற்றி அதிலே ஒரு பெரிய ஆலயம் அமைத்து அதிலே மக்களை வழிபட செய்தார். அது சரியா? அவர் நல்லவரா? அல்லது யாருக்குமே தீமை செய்யாமல் ஆண்டவரை ஆலயத்திலே தேடாமல் அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். இதில் 2 பேரில் யார் சரி என்று ஒரு கேள்வி கேட்டார் ஒரு தத்துவ ஞானி. இதுவரை பதில் கிடைக்காமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அப்போது தெரிவித்து இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. தூய தந்தாய், விண்ணக அப்பத்தினால் உறுதியும் புதிய உடன்படிக்கையின் கிண்ணத்தால் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளேன். நான் உமக்கு உந்த ஊழியம் செய்யவும் என் வாழ்வை அன்புடனும் துணிவுடனும் மனிதரின் மீட்புக்காக கையளிக்கவும் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள்.
திருப்பலி நிறைவேறிற்று. புதிய
ஆன்ம சரீர நலனுக்காகவும் நம் பங்கு தந்தை அருள் சகோதரிகளின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் அவர்கள் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகள் கிடைக்கும்படியாகவும் நம் பங்கு மக்களின் ஆன்ம சரீர நலன்களுக்காகவும் நாம் விரும்பி கேட்கும் மன்றாட்டுகள் தரும்படியாகவும் சிறப்பாக நமது தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் நல்ல மழை பெய்து நாடு செழிக்கும்படியாகவும் நமது ஊரிலே நல்ல ஒற்றுமையும் சமாதானமும் நிலைக்கும்படியாகவும் நற்கருணையில் வீற்றிருக்கும் நமது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராட்சியம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள்நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தரே உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் ஆகிய இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நமது திருக்குடும்ப சபைகளின் சார்பாக
பீட சிறுவர்கள் சார்பாக இப்பொழுது மாதா சபை நமது ஊரில் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வின்சென்ட் தேவ் அவர் மகன் மகனுடைய மகன் அவருடைய மகன் பீட்டர் அவர்கள் அவருடைய மகன் இன்னைக்கு ஞானப்பிரகாசம் என்றவர்கள் ஒரு பங்கு தந்தையாக நம்ம ஊருக்கு உருவாகி இருக்கிறார்கள். ஆனால் 8வது பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். ஆனால் நமது ஊரில் இருந்து மண்ணின் மைந்தர்கள் பல ஊருக்கு பல பெயரையும் புகழையும் வாங்கி கொடுப்பார்கள், கொடுக்கை செய்வார்கள். ஆனால் நமது மண்ணை எங்கேயும் காப்பாற்ற வேண்டும் என்பது நமது ஊரின் சார்பாக நான் சூசேப்பர் சபையாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சூசேப்பர் சபை இந்த ஊரில் மட்டுமல்ல, எல்லா ஊர்களிலும் பேரும் புகழும் பெற வேண்டும். ஆனால் சூசேப்பர் என்றால் அவர் பிறந்து வளர்ந்து அவர் ஞானத்துக்காக ஒப்புப்படுத்தவர். அது திருக்குடும்பம் என்ற ஒரு சபையை சேர்ந்தவர் ஞானப்பிரகாசன் அவர்கள். அதனால் எனக்கு தெரிந்த ஒரு சில அறிவுரையை சொல்லி நமது மண்ணில் பிறந்த ஞானப்பிரகாசன் அனுமதிக்கப்படுகிறார்கள். சிறப்பாக கரை செலுத்துவோம். நமது ஊரிலே அன்பளிப்பு வழங்குகிறார்கள். இப்பொழுது நமது இளம் தந்தையர்களை வாழ்த்தி அவர்களை தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். இப்பொழுது தந்தையர்களுக்கு அன்பளிப்பு வழங்குகிறார்கள். இவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வாரங்களுக்கு முன்னால் புதிய குருவுடைய மூத்த சகோதரர் இந்த மகிழ்ச்சியான செய்தி சொன்ன பொழுது நான் உண்மையிலேயே ஆனந்தம் அடைந்தேன். அந்த குறிப்பிட்ட விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும், முதல் நன்றி செலுத்த ஆசைப்பட்டேன். என்னுடைய பங்கில் அது 2 நாட்களும் தவிர்க்க முடியாத வேலையின் காரணமாக போக முடியவில்லை. இந்த நாளிலே கலந்து கொண்டு நம்முடைய புதிய குருவை தம்பி என்று சொல்லுவோம், மகன் சொல்ல தெரியும், மகன் என்று சொல்ல வேண்டும். என்றால் அவர் 20 வயசு, அவருக்கு 29 வயசு. நான் குருப்பட்டம் பெற்று 29 ஆண்டு ஆகுது. அதனால ஒரு மகன் என்று சொல்லலாம். எனவே நம்முடைய ஊரை சார்ந்த 8 குருக்கள் சார்பாக நம்முடைய புதிய குருவை வாழ்த்துவதோடு 8 குருக்களில் நாங்கள் 5 பேர் மறை மாவட்டத்திலே பணி செய்கின்றோம். ஒருவர் கவுஹாத்தி அஸ்ஸாம் மாநிலத்திலே பணி செய்கின்றார், ஒருவர் வேத புதராக வெளிநாட்டிலே பணி செய்கின்றார். புதிய குரு அடுத்த மறை மாவட்டத்திலே பணி செய்கின்றார். எங்கு பணி செய்தாலும் நம்முடைய சூசேப்பர் சபை நண்பர் சொன்னது போல எங்கு பணி செய்தால் நம்முடைய ஊரின் பெயரை காப்பாற்ற வேண்டும், அதை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கூறி வாழ்த்துவதோடு இந்த குருத்துவ பணி என்றால் என்ன என்பதை நம்முடைய இளங்குரு அரசு மிக அருமையாக சொன்னார். இந்த குருத்துவ பணி என்பது தகுதியற்றவருக்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு கொடை. உண்மையிலே அருமையாக சொன்னார். குருக்கள் யாருமே தகுதியற்றவர்கள், அந்த கடவுள் அதை கொடையாக கொடுத்திருக்கின்றார். இந்த குருத்துவ வாழ்வில் சிந்திக்கும் பொழுது அந்த கொடையை கடவுள் கொடுக்கின்றார். யாரு கொடுக்கின்றார்? தான் விரும்பியவர் கொடுக்கின்றார். மற்ற வேலைகள் பணிகள் நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். 12வது படிச்ச என்ன சொல்றாங்க, அடுத்து என்ன செய்ய போறா, நாம் பெற்று சொல்றாங்க நீ இது படின்னு நாம் தேர்ந்தெடுக்கின்றோம். குருத்துவ பணி என்பது குருவானவர் தேர்ந்தெடுப்பது அல்ல, மாறாக கடவுள் அழைத்து கொடுக்கின்ற ஒரு கொடை. கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்றது. 2வதாக பெருமை குருவானவருக்கு அல்ல. யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? 2வதாக யாருக்கு? அவரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு. குருத்துவம் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் பொறுப்பு இருந்தாலும் பெற்றோர், குறிப்பாக அந்த தாய் தான் அந்த குருத்துவ பணியை கண்டுகொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஆம் என்று சொல்வதற்கு மகனை தயாரிக்கின்றார்கள். வெறுமன வார்த்தையால் மட்டுமல்ல, மகனுக்காக ஜெபித்து அதை தயாரிக்கின்றார்கள். வரும்பொழுது
நம்முடைய ஊரே குருவானுடைய அம்மாவை பார்த்து பேசிக்கொண்டு அவர் சொன்னாங்க, என் ஒரே ஜெபம் சாமி என் மகனுக்காகத்தான், என் மகன் நல்ல குருன்னு சொன்னாங்க. அதனால ஒவ்வொரு தாயும் ஜெபிக்கின்ற ஒரு ஜெபம்தான் குருவாக மாற்றுகின்றது. இரண்டாவது பெருமை அந்த குடும்பத்திற்கு சிறப்பாக பெற்றோருக்கு, அது சிறப்பாக தாய்க்கு, தாயை பெற்றோரை வாழ்த்த வேண்டும். அடுத்து நம்முடைய அன்பு மகன் அந்தோணி ஞானப்பிரகாசம் கொடையை பெற்றிருக்கின்றார். தந்தை அருமையாக சொன்னாங்க, உன்னதமான ஒரு கொடையை மண்பாண்டமாக என்னுடைய கையில் கொடுத்திருக்கின்றார். மண்பாண்டம் கீழே விழுந்தா உடைஞ்சு போயிடும், நாங்க உடையாம இருக்கணும் இல்லையா? நாங்கள் கீழே விழாமல் இருக்கணும், விழுந்தா உடைஞ்சு போயிடும் இல்லையா? எப்படி விழாமல் இருப்பது? எங்களுடைய ஜெபமும் உங்களுடைய ஜெபம் எங்களை தாங்கி தகுதியற்ற எங்களை மண்பாண்டங்களை அந்த கொடையை தாங்குவதற்கு உறுதி பிடிக்கின்றது. எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்போ நம்முடைய அன்பு மகனுக்காக ஜெபிக்க வேண்டும். நமது ஜெபத்தின் மூலமாக ஒரு அருமையான பணியாற்ற வேண்டும் என்று அவரை வாழ்த்தி, இது முக்கியமானது. இவ்வளவு பெரிய ஊர்ல தரவைக்குளம் சின்ன ஊரா பெரிய ஊரா அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகுது இல்லையா? கணக்கில் இல்லாட்டி அங்கேயே போயிடும் உள்ள விரிந்து கொண்டே போய் இவ்வளவு பெரிய ஊர்ல 8 குருக்கள் போதுமா இல்லையா? நல்லா சொல்லிக்கிட்டோம் இல்லையா? நம்முடைய அன்பு குழந்தைகள் பெற்று உற்சாகப்படுத்த வேண்டும். நிறைய படிக்க அனுப்புறீங்க, நல்லது. அதே சமயத்தில் கடவுள் கொடுத்த கொடையை இந்த கடவுளுக்கும் கொடுக்க வேண்டும். அதனால அன்பான தம்பிமார் 4 சிஸ்டர் சொன்னா 4 சிஸ்டர் போதாது நம்ம ஊருக்கு. அதனால இடம் பெண்கள் தங்கச்சிமா மகள் என்ன செய்யணும்? நன்றாக ஜெபித்து அருமையான சிஸ்டர் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சிஸ்டரை போல ஒரு பக்தியான சிஸ்டராக உருவாக வேண்டும். இன்றைக்கு திருச்சபையில் குருத்துவ இந்த துறவர பணி அடுத்தபடியாக வேதியர் பணி. நம்முடைய ஊரில் 2 வேதியர் இருக்கிறாங்க இல்லையா தம்பி? 2 பேரும் அருமையாக மறைமாவட்டத்தில் பணி செய்கிறாங்க. நான் அடிக்கடி சந்திக்கிறது உண்டு. சுதந்திரராஜ்னா ஒரு பெருமை. இன்னொன்று அருள்ராஜ் இல்லையா? அருள்ராஜ் நேற்றைக்கு பார்த்து என்னை பங்கு வந்திருந்தாரு. அப்படி வேதியர் பணிக்கு நாம் போகலாம். இந்த பணிகள் செய்து தரவைக்குளம் எல்லா வகையிலும் வளர்ந்து கொண்டு உயர்ந்து வருகிறது. இந்த பணி உயர வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி ஜெபித்து அருமை மகனுக்கு ஆசிரியர் கூறி குருக்கள் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு இதை கொடுத்து நம்முடைய நன்றியை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்னுடைய அனுபவத்திலிருந்து தந்தைக்கு வாழ்த்துறை வழங்கிய நமது பங்கின் மூத்த குருவானவர் அருள்பணி பன்னீர்செல்வம் அடிகளார் அவர்களுக்கு நம் இதய நன்றிகள். இப்பொழுது நமது புதிய குருவினுடைய ஏற்புரை, வாழ்த்துரை, ஆசியுரை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இந்த திருப்பலியை நிறைவு செய்வது குருவானவர் ஆகும். என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல பேச்சு இல்லாமல் இருந்தனாமா எங்க அம்மா சொல்லுவாங்க, குழந்தை அந்தோனியா கோயிலுக்கு போய் ஜெபிப்பார்களாம், அந்த இவருக்கு நல்ல பேச்சை கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் 6 வயசுக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல சென்று அங்கதான் படிக்க ஆரம்பித்தேன். யாரும் எனக்கு நீ குருவானவர் ஆக வேண்டும் என்று கூறவில்லை. என்னை சிஸ்டர் ஒருத்தர் கேட்டாங்க, உங்க வீட்டுல 5 பசங்க இருக்காங்க, நீ சாமியார் ஆகிறாங்க. அப்ப எனக்கு நான் படிச்சுட்டு இருந்த வகுப்பு 2ஆம் வகுப்பு. உடனே என்ன பதில் சொல்லியிருப்பேன்? சரி, நான் அப்படியெல்லாம் சொல்லல. எங்க அண்ணன் சாமியார் ஆவார், நான் சாமியார் ஆவேன். ஆனா அதே இது நாட்கள் கடந்து செல்ல செல்ல 6, 7ஆம் வகுப்பு வரும் பொழுது நான் அரசு மேல்நிலை பள்ளியில தான் படித்தேன். அங்கு படிக்கும்போது கூட ஆசிரியர் கேட்பார்கள், உன்னுடைய எதிர்காலத்தின் குறிக்கோள் என்ன? அவர்கள் மத்தியில் இந்துக்கள், முஸ்லிம்கள் எல்லா மத மத்தியில கூட நான் சொன்னது ஒரு குருவானவராக வேண்டும் என்று. அது என்னுடைய உள்ளத்தில் நானா விரும்பி ஏற்றதல்ல, இறைவன் எனக்காக நியமித்த ஒன்று. எப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்றால், எங்க அம்மா இறப்பதற்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார்கள், நீ குழந்தையாக இருக்கின்ற பொழுது, உனக்கு பேச்சு இழந்த பொழுது நான் அந்தோனியாரிடம் வேண்டினேன், என் மகனுக்கு பேச்சை கொடுத்தால் நான் அவனை கடவுளுக்கு காணிக்கை ஆக்குகிறேன் என்று. ஆனால் அவர்கள் இதுவரை நான் சென்னருக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு முறை கூட என்னிடம் சொன்னது கிடையாது. ஆனால் இறப்பதற்கு முன்பாக 1 வருடத்திற்கு முன்பாக கூறினார்கள். எவ்வளவு கடவுள் மீது நம்பிக்கை! அவரே
எனக்கு பேச்சையும் கொடுத்து அவரே தன்னுடைய பணிக்காக தேர்ந்து கொண்டார். ஆகவேதான் என்னுடைய குறிக்கோளாக கடவுளின் சித்தமாக என்னை பின் செல்பவன் உயிரின் ஒளியை கொண்டிருப்பான் என்று யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் ஏற்படி நான் வாழ முற்படுகின்றேன். உருகி உலகை உருவாக்க, அன்பு உலகை இறைவனின் சித்தப்படி உருவாக்க என்னையே உருக்கிக் கொள்ளும் மெழுகாகவும் அவரை தாங்கிக் கொள்ளும் ஒளியாகவும் நான் இருக்க ஆசைப்படுகின்றேன். அவ்வாறாக ஆசைப்பட்ட எனக்கு மே 1ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டாரு. நான் திருநிலைப்படுத்தப்பட்ட அன்னைக்கு என்ன விசேஷம் சொல்லுங்க பார்க்கலாம். தொழிலாளரான சூசைப்பரின் திருவிழா, பிற்பாடு மாதாவின் வணக்கத்தின் முதல் நாள், பிற்பாடு 3ஆவதாக மறைந்த 2ஆம் ஜான் பால் திருத்தந்தை அவர்களுக்கு முத்தி பேறு பட்டம் கொடுக்கப்பட்ட நாள். அன்றுதான் மாலை நேரம் அவருக்கு முத்தி பேறு பட்டம் கொடுக்கப்பட்டது. அன்றே எனக்கும் அபிஷேகம் நடத்தப்படுகின்றது. எவ்வளவு அருமையாக கடவுள் என்னை தேர்ந்தெடுத்து ஒரு அருமையான நாளில் என்னை அபிஷேகம் செய்திருக்கின்றார். அந்த கடவுளுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதே போல உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷம். நான் இந்த ஊரை விட்டு போனது 6 வயசுல. இப்ப நான் குருவானவராக திரும்பி இங்க வந்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி திருப்பலி எனக்கு என்னுடைய மன திருப்திக்காகவும் என்னுடைய பெற்றோரின் மன திருப்திக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் ஜெபிக்க நான் இந்த நன்றி திருப்பலியை ஒப்புக் கொடுத்தேன். ஆகவே எனக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய அன்பு எனக்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதே போல் என்னுடைய அன்பு என்றும் உங்களோடு இருக்கும். உங்களுக்காகவும் உங்களுடைய தேவைகளுக்காகவும் கடவுளிடம் நான் பரிந்து பேசுகின்ற பணியாளனாக இருப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நாடி
அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. உன் கண்ணிமையின் தூய்மையும் தாட்சியின் மேன்மையும் வார்த்தையின் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே, இயேசுவின் தாசனா என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. உன் அன்பு விழி கருணையும் வாழ்வினில் எளிமையும் விதையாயின் நெஞ்சிலே விளைந்திடுமே, கனிந்திடுமே. வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே, வளமையும் வசந்தமும் தஞ்சம் கொள்ள வந்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு, என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருளழகு, என்ன அழகு உன் அன்பழகு.
பாடா